தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் 2025. மலைகள் நமது இயற்கை ஆபரணங்கள். எழுத்துருவாக்கம் சி. நற்குணலிங்கம். குரல் வடிவம் கு. பிரபு. மலை என்பதற்கு குறிப்பான வரையறை ஏதும் இல்லை. உயரம், கன அளவு, வடிவம், சரிவு, இடைவெளி, தொடர்ச்சி என பல அம்சங்களை கணக்கில் கொண்டே மலை வரையறுக்கப்படுகின்றது. புவியின் மேலோட்டிலே உள்ள புவித்தட்டுக்கள் பெரிய அளவில் நகரும் காரணம் மலை உருவாக்க செயல்முறைகளுடன் தொடர்பு கொண்டுள்ளன. மடிதல், உடைதல், பொங்குதல், ஊடுருவல், உருமாறுதல் முதலிய செயல்முறைகள் அனைத்துமே மலை உருவாக்க செயல்முறையின் பகுதி கூறுகளாகும். உலகிலே உள்ள முக்கிய மலைத்தொடர்களில் இமயமலை மிக உயரமான மலைத்தொடராகும். இது ஆசியாவில் அமைந்துள்ளது. நிலத்தில் மிகவும் நீளமான மலைத்தொடர் அந்தீசு மலைத்தொடராகும். இது தென் அமெரிக்காவிலே உள்ளது. யூரல் மலை ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கும் மலைத்தொடராகும். உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். இது உலகிலேயே மிக உயர்ந்த கொடுமுடியாகும். இது கடல் மட்டத்திலே இருந்து 8848 மீட்டர் உயரம் கொண்டது. அந்தீசு மலைத்தொடரில் மிக உயரமான மலைமுகடு அக்கோன் காகுவா. இதன் உயரம் 6962 மீட்டர் ஆகும். இவ்வாறு பல மலைத்தொடர்கள் உள்ளன. தமிழகத்தில் மலைகள் தாயாக, அரசியாக பார்க்கப்படுகின்றது. ஊட்டியை மலைவாழிடங்களின் ராணி என்றும், கோடைக்கானலை மலைவாழிடங்களின் இளவரசி என்றும், ஏற்காட்டை ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைத்து பெருமைப்படுகின்றார்கள். ஆசியாவின் 64% நிலப்பகுதியும் ஐரோப்பாவின் 25% நிலப்பகுதியும் மலைப்பகுதிகளை கொண்டவை. மலை என்றாலே உயர்ந்தவை. அங்கு எரியும் எரிமலையும் உண்டு, பனிமலையும் உண்டு. மலைகளின் உயரம் கடல் மட்டத்தில் இருந்தே அளக்கப்படுகின்றது. கடல் மட்டத்தில் இருந்து மலை உச்சிக்கு நாம் செல்லும் போது வளிமண்டல அழுத்தம் குறைகின்றது. குறைந்த உயரத்தில் காற்றழுத்தத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும். காற்றழுத்தம் என்பது பூமியின் மேற்பரப்பில் காற்றின் இடையால் ஏற்படும் அழுத்தம். வளிமண்டலத்தின் அடுக்குகளுக்கு மேலே செல்லும் போது இவ்வழுத்தத்தின் மதிப்பு வேகமாக குறைகின்றது. பண்டை கால மக்கள் மலைகளை புனித இடமாக கருதினர். அரிய மூலிகைகளை பெறுவதற்கும், சுத்தமான காற்றை பெறுவதற்கும், மழையை பெறுவதற்கும், சுற்றுலா வருவாயை பெறுவதற்கும், பெருந்தோட்ட பயிற்சிகள் மூலம் வருவாயை ஈட்டிக் கொள்ளவும், சிறு ஏற்றுமதி பயிர்கள் மூலம் வருவாயை ஈட்டவும், விவசாயத்தை தக்க வைக்கவும், அழகான காட்சிகளை ரசிப்பதற்கும், மலைகள் மூலம் நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குவதற்கும், உலகில் பெரும்பாலான ஆறுகள் மலைப்பகுதியிலேயே உருவாக்குவதற்கும் மலைகள் காக்கப்படுகின்றன, போற்றப்படுகின்றன. சமவெளி பிரதேசங்களின் தண்ணீர் தொட்டி என்று மலைகள் வர்ணிக்கப்படுகின்றன. வாழ்க்கை மற்றும் பருவநிலை ஆகிய இரண்டிலும் மலைகள் ஆற்றும் பங்கு அளப்பெரியது. உலகின் பாதி பல்லுயிர் பெருக்கத்திற்கு மலைகள் உதவுகின்றன. எனவேதான் மலைகள் நமது இயற்கை ஆபரணங்கள் ஆகும். நீர்வீழ்ச்சிகள் மலைகளின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். உதாரணமாக இலங்கையை எடுத்துக்கொண்டால், இலங்கையில் மஸ்கெலிய ஓயா சிவனொளிபாத மலையிலிருந்து ஊற்றெடுப்பதனால் லக்சபான நீர்வீழ்ச்சியிலும் மஸ்கெலிய ஓயாவும் சிவனின் பாதத்திலிருந்து ஊற்றெடுப்பதாக புராண சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இலங்கையின் மின் உற்பத்திக்கான முதன்மையான நீர்வீழ்ச்சியாக இது விளங்குகின்றது. இலங்கையின் மிகவும் உயரம் கூடிய நீர்வீழ்ச்சி பம்பரகந்த நீர்வீழ்ச்சி. சுமார் 263 மீட்டர் உயரம் உடையதுடன் வலிகன, பம்பரகந்த எனும் இரு மலைத்தொடர்களுக்கு இடையே உற்பத்தியாகின்றது. இலங்கையிலே உள்ள இரண்டாவது உயரம் கூடிய நீர்வீழ்ச்சி தியலும நீர்வீழ்ச்சியாகும். இவ்வாறான பயன்பாடுகளை கொண்டதாக மலைகள் விளங்கினாலும் கவலைக்குரிய விடயம், உலகளாவிய ரீதியிலே சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளின்படி உலகிலே உள்ள மிகவும் பழமையான மலைகளின் உயரம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக அறிய முடிகின்றது. உலகில் 20% வருவாய் மலை சார்ந்த சுற்றுலா மூலம் கிடைக்கின்றது.
இதற்காக சுற்றுலா மையங்களை முதன்மைப்படுத்தி விடுதிகள் அமைப்பதற்காகவும் பெருகும் சனத்தொகைக்கு ஏற்ப நிலங்கள் பகிரப்படுவதற்காகவும் விளையாட்டு மைதானங்கள் போன்ற கட்டுமான நடவடிக்கைகளுக்காகவும் மலைகள் அளிக்கப்படுகின்றன. மலைகளிலே உள்ள மரங்களை வெட்டி சூறையாடப்படுகின்றன. கார்பன் வாயுவின் சதவீதம் வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால் மலைகள் பாதிக்கப்படுகின்றது. மேலும் கிரனைட்டுகளாக மலைகளை வெட்டுகின்றார்கள். காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களால் மலைகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே சர்வதேச சமூகங்கள் இவற்றை பாதுகாக்க முன்வர வேண்டும். மலைகள் அசாதாரணமான தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பல்வேறு மொழிகள் மற்றும் மரபுகளை கொண்ட பல கலாச்சார ரீதியாக வேறுபட்ட சமூகங்களின் தாயகமாக உள்ளன. உலகில் 50% அதிகமானோர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மலை வளங்களிலேயே தங்கியுள்ளனர். மொத்தமாக உலகின் 24% நிலப்பகுதி மலையாக உள்ளதுடன் உலகின் 15% மக்கள் மலைப்பகுதிகளிலேயே வாழ்கின்றார்கள். இவை அவர்களின் தாயகமாக உள்ளது. மலைவாழ் மக்களின் பெரும்பாலானோர் வறுமை கோட்டின் கீழேயே வாழ்கின்றனர். சர்வதேச அளவில் மலைகளை நம்பியே வாழும் 40% பழங்குடி மக்கள் உணவு பற்றாக்குறையால் தவிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே மலை சார்ந்த இடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படியே செல்லுமாயின் இவர்களின் நிலை என்ன? மலைகளின் முக்கியத்துவம் என்னாவது? இதனை இப்படியே விட்டு வைத்தால் நிலைமை என்னாகும்? சர்வதேசம் விழித்தெழ வேண்டாமா? மலைகள் நமது இயற்கை ஆபரணங்கள் என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டாமா? 2002 ஆண்டில் மலைகளின் கூட்டாளி என்கின்ற அமைப்பு மலைகளை பாதுகாக்க, மலை பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, மலைகளின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு உலகம் முழுவதும் தொடர்பை ஏற்படுத்தி இவ்வமைப்பின் முயற்சியால் 2002 ஐநா சபை டிசம்பர் 11 பன்னாட்டு மலைகள் நாளாக அறிவித்தது. பன்னாட்டு மலைகள் நாளை ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு முன்னின்று நடத்தி வருகின்றது. சர்வதேச தினங்கள் என்பது உலகளாவிய ரீதியிலே அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் கொண்டாடப்படும் முக்கிய தினங்களாகும். இத்தினங்களில் குறிப்பிட்ட விடயங்கள் அல்லது காரணங்களுக்காக அனுசரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் மனிதநல வாழ்வில் மலைகளும் வகிக்கும் பங்கின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், அவற்றிலே உள்ள வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் மலைகளின் மேம்பாட்டிற்காகவும் உலகம் முழுவதும் மக்களிடையே நேர்மறையான மாற்றங்களையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்துவதற்காகவும் சர்வதேச சமூகங்கள் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் என்று நினைவூட்டுவதற்காகவும் இத்தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆரோக்கியமாக வாழ மலைகளை பாதுகாப்பது எம் கடமை என நினைத்து இத்தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும். கார்பன் வாயுவின் சதவீதம் வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால் மலைகள் பாதிக்கப்படுவதோடு மலைவாழ் மக்களும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். அதேவேளை மலைவாழ் மக்களின் பெரும்பாலானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். இத்தகைய நிலையில் நிலையான மலை வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக மலைகளின் அனுகூலங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதோடு மலை வளர்ச்சியிலே உள்ள வாய்ப்புகள் மற்றும் தடைகளை முன்னிலைப்படுத்தி உலகளவில் சாதகமான மாற்றத்தை கொண்டுவரும் கூட்டணிகளை உருவாக்குவது அவசியம். இவற்றை கருத்தில் கொண்டு சர்வதேச சமூகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நியூயார்க்கிலே உள்ள ஐநா தலைமையகம் வலியுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நன்னீர், அமைதி, பல்லுயிர் அல்லது காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை மையமாக கொண்டே சர்வதேச தின கருப்பொருள் முன்வைக்கப்படுகின்றது. 2024 ஆண்டு சர்வதேச மலை தின கருப்பொருளாக புதுமையான தீர்வுகள், தழுவல் உத்திகளை வளர்ப்பது மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக இளைஞர்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சிக்கலான மலை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு புதுமை அவசியம். மலைகளும் மலை சார்ந்த வளங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அவற்றை பழமை மாறாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அளிப்பதே நாம் அவர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதன் அடிப்படையில் தான் மலைகளை கவனம் கொள்ளும் முகமாக
2003 ஆண்டு முதல் சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. எனவே மலைகள் நமது இயற்கை ஆபரணங்கள் என்பதை நாம் எல்லோரும் மனதிலே நிறுத்தி 2025 ஆண்டு டிசம்பர் 11 நாள் சர்வதேச மலைகள் தினத்தை கொண்டாடுவோமாக. நன்றி.